வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்கள். விருச்சிக ராசி எப்படி இருக்குன்னு தான். ஸோ விருச்சிக ராசி உங்களது ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் 8-11ஆம் அதிபதியான புதனுடைய சாரத்தில் 27ஆம் தேதி வரை போகின்ற இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது அது 2இல் புதன் வக்கரமாக போகிறதும் அது மட்டும் 8-11 போதே என்ன மாதிரி விஷயங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்களால் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் வருமானால் லாபத்தை விட ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் டென்ஷன்ஸ் வரும். மூத்த சகோதரர்கள் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நண்பர்கள் ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அது 2இல் இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இது யாருக்கு நடக்கும் அப்படிங்கும்போது இது விருச்சிக லக்னம் புதன் தேசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஏங்க அப்படின்னும்போது நீங்கள் ராசிக்கு பார்க்கும்போது இந்த வீடியோவை நீங்கள் ராசிக்கு பார்க்கும்போது ஒரு மகர உதாரணத்துக்கு ராசிக்கு பாருங்கள், லக்னத்துக்கு பாருங்கள். உங்களோட ஜாதக கட்டத்தில் போது லான்னு போட்டிருக்கும். அந்த இதை உதாரணம் சொல்லுவோம், மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது நல்ல ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதனால் மேஜராக லக்னத்துக்கு பாருங்கள். ஓகே, ஸோ லக்னத்துக்கு எப்படி பார்க்கணும்? இப்போ மகர லக்னமாக இருக்கும்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டும். அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து போதும் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுவும் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க 27ஆம் தேதி வரை நண்பர்கள் விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் சில பேருக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கொஞ்சம் கால தாமதம் ஏற்பட்டாமல், ஏன்னா புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 6இல் வக்கரமாக போகிறார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது கொஞ்சம் கடன்கள் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது உடனடியாக யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் உடனடியாகவே கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் 31/12/2023 பார்த்திங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஸோ வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால அதுக்கப்புறம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து எல்லாமே சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தேவையான பணம் ரொட்டேஷன் எல்லாமே வரும். ஸோ குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும். பெருத்த லாபங்களையும் பெரிய லாபங்களையும் கொடுத்துரும். வேலையில் நிறைய பேருக்கு நிறைய வேலை வலுக்களை அதிகமாக கொடுத்தாலும் அதற்கு மேலே நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சனி 4இல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் விற்பனையினால் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நாளாக ஒரு சொத்து விற்காமல் இருக்குங்க, அதை விற்று ஏன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், வேறு ஒரு பெட்டரான ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பணம் நல்ல ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்பு, தாயார் வழி சொத்துக்கள்லாம் நமக்கு வந்தடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 6இல் இருக்கும்போது குழந்தைகளோட கல்வி, குழந்தைகளோட விஷயங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில நேரங்களில் குழந்தைகளுடைய அந்த பேசுகிற துணி இதெல்லாமே கொஞ்சம் அடமன்சியாக இருக்கும், நம்மளை மதிக்கலையோங்கிற எண்ணங்களை அடிக்கடி ஏற்படுத்தும். ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம் தான் வச்சுமே. ஸோ பெரிய பாதிப்புலாம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும். அதுவும் 8ஆம் அதிபதி 2இல் புதன் வக்கரமாக போகும்போது உங்களுக்கு அந்த ராகு தசா புத்தி, அதாவது விருச்சிக லக்னமாக ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது, கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களோட ராசியிலே இருக்கும்போது வேலைக்கு இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12இல் இருக்கும்போது 24ஆம் தேதி வரை நிறைய கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கங்கே போகிறது வர்றது பிரிவுகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். 24ஆம் தேதிக்கு மேலே நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம், நல்ல ஒரு
ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும். 28ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு சக்சீடாக அப்போ மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்களும் நிறைய பேருக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ வண்டி வாங்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள், சில பேருக்கு வந்து நல்ல ஒரு ஜாலியாக ஒரு டூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து சனியுடைய சாரத்திலும் சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம். இது யாருக்கெல்லாம் நடக்கணும், விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன். ஸோ 8ஆம் அதிபதி புதன் 2ல் வந்து வக்கரமாக இருக்கிற அந்த காலகட்டங்கள் வந்து நமது பேச்சுக்கள் கொஞ்சம் கடார்படார்னு பேசுவோம், கொஞ்சம் வந்து எடுத்தறிஞ்சு பேசுகிறமான துணிகள்லாம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுகிறமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அந்த பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும், பிடிவாதத்தை விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள், ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அந்த பிடிவாதங்கள் தளர்ந்தாலும் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது பெரிய பணம் அதுக்கப்புறம் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. 7ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 7/1/2024 அப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களது காரியத்தில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான, குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரிய பணம், ஏதாவது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியோ உள்ள திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வராத காசு திடீர்னு வர்றது, ஒரு வழக்கு முடியலன்னு நினச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு அந்த வழக்குகள் முடிஞ்சு அதனால் ஒரு பெரிய பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். இது யாருக்கெல்லாம் நடக்கணும், விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து அது ஒரு ட்ராவலிங் பிளானட் போது அப்பா சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாதகஸ்தானம் போது அப்பா கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு 70% கிடைக்கும், 30% கம்மியாக தான் கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்களை கொடுத்துரும். ஏன்னா வந்து அந்த கேது வந்து 11ல் இருக்கும்போது நடைமுறை சிக்கல்களில் உள்ள கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது அடுத்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு கடனை வந்து அடைக்கிறதுக்கான பலன்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் உங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து 7ஆம் தேதிக்கு அப்புறம் 2ல் வந்து புதன் வந்து வக்கர நிவர்த்தி ஆகும்போது ஓரளவுக்கு வந்து நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள், பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு விருச்சிக லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.